بسم الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் அவன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜும்ஆவுடைய தொழுகையை அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வழிகாட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் ஏக இறைவனை வணங்கி வழிபடுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். கண்ணியமிக்க எல்லாகும் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ்வினுடைய பார்வையில் அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் நல்லவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பாசத்தையும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்திலே அவர்கள் நல்ல பண்புடையவர்களாக இருக்க வேண்டியது மிக அவசியம். கெட்டவர்களாக இருந்துவிடக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சத்திய மார்க்கத்திலே ஒரு மனிதன் எப்படி அவனுடைய அந்த செயல்பாடுகளை பண்புகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஏராளமான வழிமுறைகளை சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது கூட வஹதைனா ஹுன்னஜிதைன், அன்றியும் நன்மை தீமையை பிரித்து அறிவிக்கக்கூடிய இரு பாதைகளாகி அவற்றை நாம் அவனுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். நாளை மறுமையில் அப்போ நாம் அல்லாஹ்விடத்தில் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நல்ல பண்புகளை இந்த உலகத்தில் உடையவர்களாக இருப்பது மட்டுமல்லாமல் முக்கியமாக கெட்ட பண்புடையவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடக்கூடாது. எதுவெல்லாம் இந்த சத்திய மார்க்கத்திலே நமக்கு கெட்ட பண்புகளாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே தவிர்ந்து வாழக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நல்ல பண்புடையவர்களாக இருக்க முடியும். நல்ல பண்புகளை மட்டுமே செய்யக்கூடிய ஒருவர்கிட்ட கெட்ட பண்பு இருக்காது தானே. அப்போது நல்ல பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு புறம் என்று சொன்னாலும் கெட்ட பண்பு எவையவை என்பதையெல்லாம் அறிந்தவர்களாக அதை தெரிந்து வைத்து கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கெட்ட பண்புகளை விட்டு தவிர்ந்தவர்களாக நாளை மறுமையிலே வெற்றி பெற்றவர்களாக வாழ இருக்க முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு திருமறை குர்ஆன் வசனத்தில் சொல்லும் பொழுது கூட ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, எனவே எவர் ஒரு அணு அளவு நன்மை செய்தாலும் அதனையும் நாளை அதனுடைய பலனை நாளை அங்கே கண்டுகொள்வார். ஒமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, எவர் ஒரு அணு அளவு தீமை செய்தாலும் அதனுடைய பலனையும் நாளை அங்கே கற்றுக்கொள்வார் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறதை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த மேலே சொல்ல ஒரு வசனத்தையும் இந்த இரண்டு வசனத்தையும் வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் எது செய்தாலும் அதனுடைய பிரதிபலன் அங்கே நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நல்ல பண்புகளை எல்லாம் அறிந்து எவ்வாறு நல்ல அமல்களை செய்து வருகின்றானோ அதே போல் கெட்ட விதமான பண்புகள் எதுவெல்லாம் என்பதை அறிந்து அதை விட்டு ஒதுங்கி வாழக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். இது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா பண்புகளுமே இப்போ நாம் பார்க்க போகிற எல்லா பண்புகளுமே மனிதர்களோடு அதிகமாக ஒற்றிருக்கக்கூடியது தான். யாரும் அதிலிருந்து பிரிந்து செல்ல முடியாது. அதில் குறிப்பாக முதலாவது ஒரு பண்பை நாம் பார்க்கணும்னு வச்சுக்கிடுங்களேன், மிகப்பெரிய பாரதூரமான விளைவு ஏற்படுத்தக்கூடிய பண்பு சந்தேகம். இந்த சந்தேகம் என்ற அந்த பண்பு யாரிடத்திலும் இல்லாமல் இருக்குதா? சாதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் கணவன் மனைவி மேலே சந்தேகப்படுறது, மனைவி கணவிடத்தில் சந்தேகப்படுறது, நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு முதலாளியாக இருந்து நிறுவனத்தை நடத்தக்கூடியவர் அந்த வேலையாட்களுக்கு மத்தியில் என்றெல்லாம் சந்தேகம் என்ற அந்த குணம் அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த சந்தேகம் என்ற அந்த ஒரு பண்பு ஒரு மனிதத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையே சிக்கி சின்ன பின்னமாக சீர்குலைக்கக்கூடிய அளவிற்கு செல்வதை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் அதை பற்றி ஏராளமான வசனங்களில் சொன்னாலும் குறிப்பாக ஒரு வசனத்தை நமக்கு மத்தியிலே அதிகமாக சொற்பொழிவுகளிலே கேட்டிருக்கின்றோம். ஒரு நேரத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு நேரத்தை ஏதாவது ஒரு தருணத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பான். அந்த மனிதன் செஞ்சான்னு சொன்னால் அது மற்றவர்களுக்கு தெரிந்து அதற்குண்டான தண்டனையோ அதற்குண்டான ஏதோ ஒரு வகையிலே அவனுடைய அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று சொன்னால் மீண்டும் அதே போல் ஒரு பிரச்சனை நடக்குது என்று சொன்னால் திரும்ப அந்த மனிதனையே கொண்டு வந்து இங்கே வச்சு பார்க்குறது. அன்றைக்கு ஒரு தவறை செஞ்சிருப்பார், செஞ்ச தவறை திருந்திருப்பார். அவர்
திருந்தி நல்லவராக வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். திரும்ப கொண்டு வந்து அதே போல் தவறு ஒன்று நடக்கும் பொழுது ஏற்கனவே இவர் தான் செஞ்சார், திரும்ப இவர் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த மனிதனை டார்ச்சர் பண்ணுற காரணத்தில் என்ன ஆகும்? திருந்தி இருந்த அந்த மனிதன் திரும்பவும் அந்த பழைய நிலைக்கு தள்ளப்படுவது கூட நடக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அப்போ அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இஜ்தனிபு கசீரன், ஊகங்களில் அதிகமானதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். மினல் வன்னி இன்ன பஅலல் வன்னி, சில ஊகங்கள் பாவமாக இருக்கிறது. இஸ்மு வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயாதீர்கள். எவ்வளோ அழகாக சொல்லிட்டு வர்றான் பாருங்க. நம்ம மேலே அந்த பார்த்த மாதிரி உதாரணமாக இருந்தான். ஒரு தவறு ஒரு மனிதன் செய்திருக்கிறான் என்று சொன்னால், ஒரு இடத்துல தவறு நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால், அங்கே தவறு எப்படி நடந்திருக்கிறது அதை தான் விசாரிக்க வேண்டுமே தவிர, ஏற்கனவே அந்த தவறை செய்த ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான், அவன் தான் செஞ்சிருப்பான், அவனை நீ ஃபாலோ பண்ண அப்படியே சொல்லக்கூடியதை பார்க்குறோமா இல்லையா? இந்த தவறு ஏற்கனவே நடந்த மாதிரி தானே பாருக்கு, புதுசாக எவனும் செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நம்மளா அப்படி செய்தியை சொல்லிக்கிறது, புதுசாக தவறை செய்கிறதுக்கு எவனும் வாய்ப்பு இல்லை, அவன் தான் செஞ்சிருப்பான், அதே ஸ்டைல்லே நடந்திருக்கு பாரு, அப்போ அவனை நீ ஃபாலோ பண்ண அப்படியே என்று சொல்கிற அடிப்படையில் மனிதர்கள் இருக்கிறத பார்க்குறோமா இல்லையா? அத்தங்க அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கசீரன், ஊகங்களில் அதிகமானதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். மினல் வன்னி இன்னல் பஅலல் வன்னி, சில ஊகங்கள் பாவமாகும். அவன் நல்லவனாக இருந்துட்டா நீங்கள் அவனை சந்தேகப்பட்டு பின்தொடர்றீங்களப்பா, அவனை துருவி துருவி சந்தேகப்பட்டு ஆராயிறீங்களப்பா, அது பாவமாயிடுமா இல்லையா? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், இஸ்மு வலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி அவர்களை ஆராயாதீர்கள். ஒலா எகுத்தபு பஅதுக்கும் பஅலன், உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேசாதீர்கள். இந்த விஷயத்தில் அதுவும் அடங்கிடுது. எந்த மனிதனை குறித்து அவனை தான் செஞ்சிருப்பான், ஏற்கனவே செஞ்சா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களோ, அது ஒரு புறம் பேசுகிறதான் ஆகிடுதா இல்லையா? கன்ஃபார்மாக தெரியல நமக்கு, இந்த தவறை ஏற்கனவே செஞ்சு அவர் தான் செஞ்சிருக்காருன்னு தெரியல, இல்லை இன்னொருத்தரை சுட்டி காட்டி இவர் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு சொல்லிட பார்ப்போம், அதுவும் நமக்கு தெரியல. இப்போது தவறு செய்யாதவனை நீ அவன் தான் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நீ போய் பாருன்னு சொல்லி துருவி துருவி ஆராயக்கூடிய விஷயத்தில் மக்களை தள்ளுறதை பார்க்குறோமா இல்லையா? அப்போ இதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் திளைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய இருக்கக்கூடிய கெட்ட பண்பாகும். இந்த பண்பு இருக்கக்கூடாது. சொல்லிட்டு அல்லாஹ் திரும்பவும் பேசுகிறான், ஐயோ ஹிப்பு அஹதுக்கும் ஐ யகுல லஹ்மா அஹீஹி மைத்தன், நீங்கள் ஒருத்தரை புறம் பேசுகிறீங்களப்பா, சந்தேகப்பட்டு புறம் பேசுகிறீங்கல்ல, துருவி துருவி முதல்ல அவர் தான் செஞ்சிருப்பாரோன்னு சொன்னீங்க, அப்புறம் அவரை துருவி ஆராயிரத்துக்கு ஒரு ஆளை நியமிச்சிங்க, அதுக்கப்புறம் அந்த தவறை அவர் தான் செஞ்சிருக்கலாம் என்று அடிப்படையில் புறம் பேசுனீங்க, இப்படியெல்லாம் செய்கிறீங்களப்பா, நீங்கள் யாராவது இறந்து போன உங்கள் சகோதரருடைய மாமிசத்தை, அந்த இறைச்சியை தின்பதற்கு நீங்கள் விரும்புவீர்களான்னு கேள்வி கேட்குறான். கேள்வியை கேட்டுட்டு அவனே இங்கே பதில் சொல்கிறான் பாருங்க, ஃபகரிஹ்துமூஹு, நீங்கள் அதை விரும்ப மாட்டீர்கள், அதை வெறுப்பீர்கள், ஒத்தக்குள்ளாக அல்லாஹுவை அஞ்சுங்கள், இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் முடிக்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன இந்த வசனத்தில் விளங்கி படிப்பினை பெற வேண்டும் என்று சொன்னால், எந்த ஒரு தவறு நடந்தாலும் சரி, தப்பான ஒரு விஷயம் நடந்திருக்கா, அதுக்கு என்ன அடிப்படை காரணம், பல பேர் இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் யார் செஞ்சிருப்பா, இதை விசாரணை மூலம் இப்படி கொண்டு போகணுமே தவிர, ஏற்கனவே ஒரு தவறை அதை செய்திருந்தால் இந்த தவறையும் அவன் தான் செய்திருப்பான் என்ற அடிப்படையில் ஒரு திருந்தி வாழக்கூடிய ஒரு மனிதனை நாம் போய் அங்கே யூகத்தோடு அப்படியே போனோம்னா துருவி துருவி ஆராய்ஞ்சோம்னா அவனை பற்றி வெளியிடங்களில் பிசாது பேசக்கூடியவர்களாக, புறம் பேசக்கூடியவர்களாக ஆகிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எது உண்மையோ அந்த உண்மையின் பக்கம் செல்லணும். அப்போ அல்லாஹ் திருமுறை குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் கூட எச்சரிக்கை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க, ஈயாக்கும் ஒல் வன்னி, பிறர் மீது கெட்ட எண்ணம் கொள்வது குறித்து நான் உங்களை எச்சரிக்கிறேன். இன்னம் வன்னி அக்குதபுல் ஹதீசி, ஏனென்றால் கெட்ட எண்ணம் கொள்ளக்கூடிய விஷயம் இருக்குது, கெட்ட எண்ணம் கொண்டு ஒரு மனிதன் பேசுகிறானே, அதுதான் பேச்சுக்களிலேயே மிகவும் பொய்யான பேச்சாகும். எப்படி சொல்லி காமிக்கிறாங்க பாருங்க, நீ ஒரு மனிதன் மேலே சந்தேகப்படுற, அவன் மேலே கெட்ட எண்ணம் வச்சிருக்கிற, கெட்ட எண்ணம் வச்சுட்டு அப்படியே அந்த இடத்தோடு மட்டும் கலையிறது இல்லை, எங்கெங்கெல்லாம் அந்த மனிதனை பற்றி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் சொல்கிறத பார்க்குறோம். இன்னும் கெட்ட எண்ணத்தோடு ஒரு மனிதனை மனசில் நினைச்சால் கூட அதிலிருந்து வரக்கூடிய அந்த பேச்சுலாம் இருக்குது, அதுவெல்லாம் மிகப்பெரிய பொய்யானது என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க. ஒலா தஜஸ்ஸசு, மற்றவருடைய குற்றக்குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். ஒலா தஹஸ்ஸசு, நீங்கள் ஒட்டு கேட்காதீர்கள். ஒலா தபாகலு, ஒருவரோடு ஒருவர் நீங்கள் பகைத்து கொள்ளாதீர்கள். வகூனு இஹ்வானா, அல்லாஹ்வின் அடியார்களே நீங்கள் உங்கள் மத்தியிலே சகோதரர்களாக இருந்து கொள்ளுங்கள் என்றதாக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கக்கூடிய இந்த ஹதீஸையும் பார்க்குறோம். அப்போ அந்த மேலே பார்த்த திருமுறை குர்ஆனுடைய வசனமாக இருந்தாலும் சரி, இந்த அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டுமே சொல்வது என்ன, ஒரு மனிதனை தவறாக நினைத்து கெட்ட எண்ணம் கொள்வது, சந்தேகப்படுவது, எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடியது தான்.
யாராவது ஒரு மனிதனை நம்ம சந்தேகப்பட்டோம்னா ஏன் சந்தேகப்படுறோம்? நல்ல மனசோட இது அவர் ரொம்ப நல்லவருப்பா, நல்ல மனுஷன் அப்படின்னு நம்ம சந்தேகப்படுவோமா? பட மாட்டோம். அவர் மேலே கெட்ட எண்ணம் இருக்கும். இவன் நல்லவன் மாதிரி நடிப்பான்ப்பா, ஆனால் இவன் வந்து கெட்டவன் தான், இவன்ட்டு இந்த விஷயம்லாம் அவன் செஞ்சுருக்கிறான், ஏற்கனவே செஞ்சவன் தான், இப்போ அங்கே நடந்த அந்த செயல்பாடு இவனால் தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, இவன் பெரிய நல்லவன் மாதிரி எல்லாரும் முன்னாடி பேசுவான் என்ற அடிப்படையில் பல்வேறு விதமான பேச்சுக்கள் வரதா இருக்கும். அப்போ இந்த பேச்சுக்கள் எல்லாம் பொய் தானே. அவர் நல்லவர்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது பொய்யா இல்லையா? உண்மையிலே கெட்டவராக இருந்தால் கூட அவரை கூப்பிட்டு நாம் பேசணும், இல்லை அவருக்கும் செயல் நடந்த இடத்துக்கு சொந்தமானவர் யாரோ அவங்கள வச்சு பேசணும், இப்படி தானே பேசணும். ஆனால் இன்றைக்கி நம்ம மனித வாழ்க்கையில் அப்படி இருக்குதா? சற்று சிந்திச்சு பாருங்கள். நம்மளே எடுத்துக்கிடுங்க, நம்மளே சிந்திச்சு பாருங்கள். நேற்று முந்தா நேற்று அதுக்கு முதல் நாள் ஏதாவது இந்த மாதிரி நடந்திருக்குமா இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்து விலகி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோமா? கேட்டால் ஒரு ஹதீஸை சொல்லிடுவோம். அல்லாஹ் நம்மளை பலவீனமாக படைச்சிருக்கிறான், ஆதமுடைய மக்கள் எல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் இரவிலும் பகலிலும் என்ற அடிப்படையில் சொல்லிட்டு போகிறோம்ல, அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிச்சிருக்கிறாங்க தான். அந்த ஒரு வார்த்தைகளை வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் வேறு விதமாக செயல்பட்டு விளையாடக்கூடியவர்களாக இருந்துடக்கூடாது. அப்போ அந்த சந்தேகம் என்பது மிகப்பெரிய ஒரு கொடிய நோய், கெட்ட பண்பு. இந்த பண்பு நம்மளிடத்தில் இருந்தது என்று சொன்னால் மறுமையில் நாளைக்கு வெற்றி பெற்றவராக நாம் இருக்க முடியுமா? அந்த சந்தேகம் என்ற கொடிய நோய் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொன்னால் அதை இந்த உலக வாழ்க்கையிலே திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்யணும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கணும். நீ யாரை சந்தேகப்படுறீங்களோ அவனை பற்றி நீங்கள் புறம் பேசுறவர்களாக மாறிடுவீங்க. உண்மையிலே அந்த ஆள் நல்லவராக இருந்தார்னா நம்மளுடைய நிலை நாளை மறுமையில் என்ன? எத்தனையோ சொற்பொழிவுகளில் கேட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? கேள்விப்பட்ட செய்தி. முஃப்லிஸ் என்றால் யார் என்று தெரியுமா? திவாலாகி போனவர் யார் என்று தெரியுமான்னு கேட்குறாங்கல்ல. நம்மளுடைய பார்வையில் என்ன சொல்லுவோம்? யாரெல்லாம் இந்த உலகத்தில் சொத்து பத்தோடு சுகபோகத்தோடு நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்ந்து விட்டு ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக போய்விடுகிறாரோ அவரை பற்றி சொல்லுவோம். அதே மாதிரி தான் அந்த மக்களும் சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அப்படி இல்லை, நாளை மறுமையிலே எல்லா விதமான விஷயம் நன்மையாக செயல்பாடுகளும் செய்து நன்மையோடு ஒரு மனிதர் வருவார். தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், இன்ன பிற அமல்களாக இருக்கட்டும், அவர் வந்து நம்மளுடைய பார்வையில் மறுமையில் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய மனிதராக காட்சி தருவார். ஆனால் ஒரு மனிதன் எந்திரித்து அவர் மீது புகார் சொல்லுவான் எல்லா இடத்துல. உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் இவர் என்னுடைய கண்ணியத்தை சீர்குலைத்தார், இவர் என்னை இப்படியெல்லாம் கேவலமாக பேசினார், இவர் என்னை அடித்தார், இவர் என்னுடைய அடித்து என்னை ரத்தம் வர்ற அளவுக்கு அடி துன்புறுத்த, இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது எந்த மனிதன் நம்ம பார்வையில் சொர்க்கத்திற்குரியவனாக நன்மையாளனாக இருக்கிறானோ அவனுடைய நன்மையெல்லாம் எடுத்து பெறுவதற்கு கொடுக்கப்படும். கடைசியில் அந்த மனிதர்களுக்கு யாரெல்லாம் அவனால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களிடத்திலிருந்து தீமையை எடுத்து கொடுத்து நரகத்திற்கு அழைத்து சொல்லுவான்லாம் சொல்லிடுவான், நுழைச்சிடுவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய பார்வையில் சொர்க்கவாதியாக இருந்தவர் காரணம் என்ன? எண்ணற்ற நன்மை தரக்கூடிய அமல்களை செய்தாலும் மற்ற விஷயங்களில் பிறர் மீது சந்தேகப்படுவது, பிறரை புறம் பேசுவது, பிறருடைய செயல்பாடுகளில் சம்பந்தமே இல்லாமல் போய் தலையிட்டு பேசுகிறவங்கெல்லாம் பார்ப்போம். அப்போ இந்த சந்தேகம் கொள்கிறது என்பது அந்த சந்தேகம் என்ற அந்த ஒரு விஷயத்தோடு நின்று விடாது. அவரை ஆராய தோன்றும், அவரை பற்றி புறம் பேச தோன்றும், அவருடைய வாழ்க்கையே இல்லாத ஒரு நிலையை கொண்டு போய் தள்ளிவிடாத அளவுக்கு அது அமைந்துவிடும் என்பதை விளங்கியவர்களாக, அதை விடுத்து இன்னும் முக்கியமாக நம்மளுடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாக போய்விடும் என்ற அந்த விஷயத்தை உணர்ந்தவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த சந்தேகம் என்ற விஷயத்திலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது கெட்ட பண்பு என்பதை ஆணித்தரமாக உள்ளத்தில் உறுதியாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பேச்சுக்கள், தீய பேச்சுக்களாக பேசக்கூடிய மனிதர்கள் அதிகம் நம்ம பார்க்குறோமா இல்லையா? நம்ம நாக்கிலேருந்து எவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் செஞ்சுருக்கிறான். ஒரு 50 கிராம் எடை இருக்குமா அந்த சதை துண்டு. நாக்கு என்பது நல்ல விதமான விஷயங்களையும் பேசும் தானே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்தது எதுக்கு என்பதை சிந்தித்து பார்க்க அதனுடைய விளைவுகள் தான் இது எல்லாமே. எத்தனையோ விதமான திக்ருகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, எத்தனையோ விதமான துவாக்களை அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மத்தியிலே கற்றுத் தந்திருக்கிறார்கள். முஸ்லீம்கள்னு சொல்லிக்கிறோம், ஆனால் இதுவெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு நாம் பேசுகின்றோமா? ஒரு 4 பேர் சேர்ந்து உட்காந்துட்டோம்னா உடனே என்ன ஆகுறது? எதிர்த்த மாதிரி இருக்கிறவரை கலாய்க்கிறது, குறை சொல்கிறது, இல்லை நம்ம மத்தியில் இல்லாதவரை புறம் பேசுகிறது, அவரை பற்றி கெட்ட வார்த்தைகளை பேசுகிறதுலாம் பார்க்குறோமா இல்லையா? அப்போ இதுவெல்லாம் ஒரு மூமினாக இருக்கக்கூடியவர்களுக்குள்ள பண்பு அல்ல. மூமின்களிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பண்பு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, இன்னல் அப்த, ஒரு அடியான் இருக்கிறானே அவன் லியத்த கல்லமு பில் கலிமத்தி மாயத்த பையனு ஃபீஹா, ஒரு சில பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் அவன் ஒன்றை பேசிவிடுகின்றான். யஸில்லு பிஹா ஃபின் நாரி அபஅத மிம்மா பைனல் மஸ்ரிக், அப்படி அவன் பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் பேசிய அந்த காரணத்தினால் கிழக்கு திசைகளுக்குள்ளே இடையே உள்ள அந்த தூரத்தில் உள்ள நரகத்தில் அவன் விழுந்து விடுகின்றான் என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்களேன்.
பின்விளைவை பற்றி யோசிக்காமல் பேசுகிறான். ஒரு மனிதனை பற்றி சொல்லும் பொழுது, பேசும் பொழுது, அல்லது ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது அது கெட்ட வார்த்தை, கெட்ட பேச்சு, கெட்ட விதமாக அவரை பற்றி சொல்கிறோமே என்பதையெல்லாம் விளங்காமல் பேசிவிடக்கூடிய அந்த மனிதனுடைய நிலை என்னவென்று சொன்னால், 2 கிழக்கு திசையுடைய அளவுக்கு உள்ள தூரத்தில் உள்ள நரகத்தில் போய் விழுறான்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு தண்டனையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இடத்துல கெட்ட பேச்சுக்கள் இல்லாமல் இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்குற வரை கெட்ட வார்த்தைகள் பேசாமல் இருக்கிறோமா? பள்ளிவாசலுக்கு வர்றோம், தொழுகிறோம், எல்லாமே பண்ணுறோம். பள்ளிவாசலில் இருக்கும்போது மட்டும் இந்த இறையச்சம் நம்மகிட்ட இருக்குது. அப்போ மட்டும் அல்லாஹ்வை திக்ர் செய்யணும், அப்போ மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டத்த பிரார்த்தனைகளை செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஆனால் வெளியிலே வந்து விட்டோம் என்று சொன்னால், இன்னும் வியாபாரம் என்று வந்து விட்டோம்னு சொன்னால் பலவிதமான பேச்சுக்கள், இந்த மாதிரி தீய பேச்சுக்கள்லாம் பேசக்கூடியவர்களை நம்ம பார்க்குறோம். 10 பேர் ஒரு இடத்துக்கு வியாபாரம் பண்ண போகிறாங்க, இல்லை கடைகள் 10 கடை இருக்குதுன்னு சொன்னால் ஒரு கடையில் மட்டும் அதிகமாக வியாபாரம் நடந்துட்டால் என்ன சொல்லுவோம்? மற்ற கடைக்காரர்கள்லாம் அவன் வைக்கிற பொருள் எல்லாமே வீணாக போன பொருள், அதை போய் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்களே. பேசக்கூடிய மக்களை பார்க்குறோமா இல்லையா? நம்மள்கிட்ட இருக்குது. நம்ம அந்த கெட்ட பண்புகளை தவிர்க்க வேண்டிய அந்த பண்புகளை தவிர்க்காதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வீடு இருக்குது, வீடு நல்ல சுகபமாக கட்டுறோம், மேலே தண்ணிக்குன்னு ஒரு டேங்க் ஒன்று கட்டுறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுங்க, அந்த தண்ணி டேங்க் உள்ள ஒரு பூனை விழுந்து செத்து வச்சோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிராணி விழுந்து செத்து வச்சுன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு நாள் 2 நாள் தாக்கு பிடிக்கும், 3ஆவது நாள்னா தண்ணியில் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நாம் என்ன செய்வோம்? அப்படியே அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போமா? தொடர்ந்து உபயோகப்படுத்திகிட்டு இருப்போமா? அல்லது அந்த செத்த பிராணியை எடுத்து போட்டு விட்டு அந்த டேங்கை நல்லா சுத்தப்படுத்தி விட்டு புதிதாக தண்ணீர் விட்டு அதை உபயோகிக்குவோமா? அந்த மாதிரி சுத்தப்படுத்தி புதுசாக தண்ணி விட்டு உபயோகிச்சா தான் நமக்கு நோய் நொடி வராமல் இருக்கும், நல்ல ஆரோக்கியமான ஒரு தண்ணீராக நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம அப்படி செய்கிறது நம்ம வாழ்க்கையில். அதே போல் நம்மளுடைய மனசு உள்ளமும், அந்த உள்ளத்திலே ஒருவனை இணைத்து கெட்டவராக நினைத்து கொண்டு கெட்ட பேச்சுக்களை பேசிக்கொண்டு கெட்ட விதமாக அவனை பற்றி எண்ணத்தைகளை எண்ணிக்கொண்டு அதை அப்புறப்படுத்தாமல் நான் அல்லாஹ்வை நினைக்கின்றேன், நான் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த துஆக்களை செய்கின்றேன், அல்லாஹ்வை தொழுகின்றேன் என்ற அடிப்படையில் ஒரு மனிதன் இருந்தான் என்று சொன்னால் அது உண்மையான வணக்க வழிபாடுகள் ஆகுமா? இன்னும் சொல்ல போனால் எந்த அளவுக்கு பார்க்குறோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் கெட்ட பேச்சு இந்த வகையில் ஒரு பேச்சு இருக்கும். இன்னும் ஒரு சில பேர்கிட்ட பார்த்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு மத்தியில் இவர் தவறு செஞ்சிருப்பார். ஒரு மனிதர் பேசுறது யாரை பேசுவாங்க? அவருடைய அம்மாவை பேசுவாங்க, அவருடைய சகோதரரை பேசுவாங்க, அவருடைய வாப்பாவை பேசுவாங்க. பார்த்துருக்குறோமா இல்லையா? நடந்திருக்குதா இல்லையா? ஒருவன் உனக்கு முன்னாடி தவறு செய்திருந்தால், ஏதாவது ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருந்தால் அவனை தானே பேசணும். அவனுடைய தாய் தந்தையை பேசுவதற்கு யார் அனுமதி கொடுத்தது? அப்படி பேசுகிறவங்களெலாம் பார்ப்போம். இது அதிகமாக எங்கே நடக்கும்னு சொன்னால், வேலை பார்க்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் அதிகமாக நடக்கிறத பார்ப்போம். விதிவிலக்காக சில நிறுவனங்கள் இருந்தாலுமே பெரும்பாலான இடங்களில் நம்ம பார்ப்போமா இல்லையா? நம்மள்கிட்ட ஒரு வேலை பார்க்கறது ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னால் அவர் அடிமை, காலம் ஃபுல்லாக நம்மள்கிட்ட அப்படியே சரணடைஞ்சிடணும். அந்த அளவுக்கு கேவலமாக பேசக்கூடியவர்களாக நம்ம பார்க்க முடியும். இருக்கக்கூடிய நிகழ்வு தானே இது. மரூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அறிவிக்கிறாங்க, நான் அபூதர் அல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்குறாங்க. அவங்க பார்த்தேன், அவங்களும் அவங்களுடைய பணியாலும் ஒன்றா வந்துக்கிட்டு இருந்தாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன உடை அணிந்திருந்தார்களோ அதே உடையை அவர்களுடைய பணியாளரும் அணிந்திருந்தார். ஒரே மாதிரி, முதலாளி தொழிலாளின்னு வித்தியாசமே இல்லை. முதலாளி என்ன சட்டை பேண்ட் போட்டிருக்கிறாரோ அதே இங்கே. அந்த மாதிரி பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு நான் அவரிடத்துல கேட்டேன். கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு செய்தி போன சேர்த்து அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. நான் ஒரு முறை என்னுடைய அடிமையை ஏசி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தாயை சொல்லி ஏசிவிட்டேன். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தவுடன் அவர்களை என்னை அழைத்து, அபூதரே, இப்படி நீங்கள் அவருடைய தாயை பற்றி பேசினீர்களா என்று என்னிடத்தில் கேட்டாங்க. நான் ஆமாம் என்று சொன்னேன். இன்னும் நீர் அறியாமை காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா அறியாமை காலம் என்பது இருந்துச்சாலே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தூதரை அனுப்பும் பொழுது அறியாமை காலத்து மக்கள் தான் சொல்கிறோம். அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதே விஷயத்தை நீங்கள் செய்கிறீர்கள். அதை அப்படியே வைங்களேன். இப்போ பாருங்களேன், இப்போ யாராவது ஒருத்தரை பற்றி பேசணும்னா, ஒரு விஷயம் ஒருத்தர் செஞ்சுட்டான்னா, நம்மகிட்ட வேலை பார்க்குறவனா இருந்தானா, அவனை பேசுவது மட்டும் இல்லாமல் அவனுடைய தாய் தகப்பனை பற்றி பேசாமல் இருக்கிறாங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம சொல்கிறோமா இல்லையா, எவ்வளவோ நவீன யுகம், விஞ்ஞானத்தில் வளர்ந்துட்டோம், அறிவில் வளர்ந்துட்டோம், என்னென்னமோ செய்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? அந்த காலத்திலேயே மக்கள்கிட்ட இஸ்லாத்துக்கு வந்து மூமினாக வாழக்கூடிய மனிதர்கிட்ட எப்படி சொல்கிறாங்க? அவருடைய தாயை நீங்கள் ஏசுனீங்கன்னா அப்போ நீங்கள் அறியாமை காலத்தில் தான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியெல்லாம் நீங்கள் ஏசக்கூடாது. நீங்கள் உங்களுடைய உங்களுடைய அடிமை, அந்த பணியாள் என்பது
நீங்களாம் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அந்த அடிப்படையில் சொல்கிறான் ஒரு வார்த்தையை, அல்லாஹ் உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் அவரை நியமித்திருக்கின்றான். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சம்பளம் கொடுக்குறோம், நம்ம தான் அவனுக்கு எல்லாமே செய்கிறோம், நம்மளுடைய அடிமை தான் அவன், நம்ம என்ன சொன்னாலும் கேட்கணும், அப்படி போயிட்டு இருக்கிறோமா இல்லையா? என்ன கெட்ட வார்த்தையில் பேசினா கூட காதில் வாங்கிட்டு சும்மா போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே அல்லாஹ் ரசூல் என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய அடிமை பணியாள் என்பதை அல்லாஹ் உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் அமைத்திருக்கின்றான். நீங்கள் சாப்பிட்டால் உன்றால் அவர்களுக்கு உணவு கொடுங்கள், நீங்கள் நல்ல விதமாக ஆடை உடுத்தினால் அவர்களுக்கு ஆடையும் கொடுங்கள், நீங்கள் அவனுடைய சக்திக்கு மீறி வேலையை கொடுத்தீர்கள் என்று சொன்னால், அந்த வேலை அதிகமான பலுவுடையதாக இருந்தது என்று சொன்னால் அதிலே நீங்களும் அவருக்கு உதவுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எனக்கு சொன்னார்கள். அதனால தான் நான் இப்படி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். அவன் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அவன் பாருங்கள், இந்த தீய பேச்சுக்கள் பேசுகிறதுல இங்கே நடந்த விஷயம் என்ன, அந்த விஷயம் மட்டும்தான் அல்லாஹ் தூதர்கிட்ட போகுது. இந்த மாதிரி அவர் பேசும்பொழுது தீய விதமாக பேசியிருக்கார், கெட்ட வார்த்தை பேசினாரு, எங்கள் தாயை எடுத்து பேசிட்டாரு, அதுதானே போயிருக்குது. அப்போ அதற்கு பிறகு இவ்வளோ செய்தியும் சொல்லி காமிக்கிறாங்க. அப்புறம் அந்த தீய விஷய பேச்சுக்களை நாம் பேசும் பொழுதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய நிலை என்னவென்று சொன்னால், இது நல்ல பண்பா கெட்ட பண்பா? குறிப்பாக இது மனிதர்களில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் இருக்க வேண்டிய நல்ல பண்பா கெட்ட பண்பா இது? அப்போ இதையெல்லாம் விளங்கணும். முதல்ல சந்தேகத்தை பற்றி நாம் பார்க்குறோம், ரெண்டாவது தீய பேச்சுக்கள் பேசுகிறத பற்றி பார்க்குறோம், இன்னும் ஏராளமான தவிர்த்து கொள்ள வேண்டிய பண்புகள் நிறைய இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை இன்றைக்கி நாம் பார்த்துருக்கிறோமா இல்லையா? இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் பாரு, இந்த சந்தேகத்துலேருந்து பிரிஞ்சு போகிறது தான் முக்கால்வாசி விஷயமா இருக்கும். சந்தேகங்கிறது ஒரு மரம், ஒரு வேறு, அதுலேருந்து அப்படியே எல்லா கிளைகளாக அப்படியே போகிறதா தான் இருக்கும் எல்லா பண்புகளுமே. அந்த அளவுக்கு தீய பண்புகளை இஸ்லாம் தவிர்த்து வாழ வேண்டும் என்று கட்டளையிட்ட தீய பண்புகளை இஸ்லாமியர்கள் முஃமின்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அதிகமாக அதிலே திளைத்திருப்பதை பார்க்கிறோம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இப்படிப்பட்ட தீய பண்புகள்லாம் எவையெல்லாம் இருக்கிறது என்பதை அறிந்து அதிலே நாம் செயல்படுத்தாமல், அந்த பண்புகளோடு இந்த உலகத்தில் வாழாமல் நல்ல பண்புகளை தேர்ந்தெடுத்து வாழக்கூடிய மக்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களை என்னை ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி முதல் உரை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இறை நம்பிக்கை கொண்டிய மக்களிடையே இருக்கக்கூடாத பல்வேறு தீய பண்புகளை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக நமக்கு மத்தியிலே சொல்லித் தருகிறது. ஏன் அப்படி அந்த தீய பண்புகள் எல்லாம் நம்மளிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக வலியுறுத்தி சொல்லித் தருகிறது என்று சொன்னால், இந்த தவிர்த்து கொள்ள வேண்டிய இந்த தீய பண்புகள் எல்லாம் அவர்களிடத்தில் இருந்தால் அவர்கள் தம்மை மட்டும் கெடுத்து கொள்ளாதவர்களாக இல்லாமல் தம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் இடையூறு அளிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். தீய பண்புடையவர்கள், அவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அது மட்டும் இல்லாமல் தீய பண்போடு ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தான் என்று சொன்னால் அவனுடைய மறுமைக்கே அவனே தனக்குத்தானே இந்த உலக வாழ்க்கையில் சொல்லுவாங்கள்ல, சொல்லாடல, சொந்த வாழ்க்கையை சொந்த காசிலே சூனியம் வச்சுக்கிட்டான். அதே போல் தன்னுடைய அந்த தீய பண்புகளால் தன்னுடைய மறுமை வாழ்க்கையை கேடாக ஆக்கிக் கொள்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொரு அந்த தீய பண்பு என்னவென்று சொன்னால் முகஸ்துதி, ரியா என்று சொல்வது. ஒரு வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, வேறு ஒரு நல்ல செயல்களாக இருந்தாலும் சரி, அதை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நான் அல்லாஹுக்காக செய்கிறேன் என்ற அடிப்படையில் இல்லாதவனாக இந்த உலகத்தில் மற்றவர்கள் நம்மை பார்க்க வேண்டும், இவன் நல்ல விதமாக செயல்பாடுகளை செய்தார் என்றெல்லாம் சொல்லி புகழ வேண்டும் என்பதற்காக, அல்லது இன்னும் அதிகப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அரசியல்வாதிகளைப் போல நமக்காக ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டணும், நாம் செய்த செயல்களை எண்ணி மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் புகழுக்காக செய்தார் என்று சொன்னால் அது ரியா என்ற அடிப்படையில் வந்துவிடும். ஒரு இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹுக்காக மட்டும்தான் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க, நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய அந்த திரையை விலக்கி தன்னுடைய காலை காண்பிப்பான். அப்படி காண்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் யாரெல்லாம் ஈமான்தாரிகளாக இறை அச்சமுடையவர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்விற்கு சிரவணக்கம் சஜிதா செய்வார்கள். அப்பொழுது யாரெல்லாம் இந்த உலகத்திலே மூமின்கள் என்ற போர்வையிலே முகஸ்துதிக்காக இந்த ரியா என்ற அடிப்படையிலே வாழ்ந்தார்களோ அவர்களும் சஜிதா செய்ய குனிவார்கள், அவர்களால் குனிய முடியாது, முதுகு மரக்கட்டையை போல ஆக்கிவிடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அவருடைய நிலை எதனால் வந்தது என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம்னா இந்த முகஸ்துதி என்ற அந்த தீய பண்பை நாம் தவிர்த்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த பண்பு இருந்து கொண்டு நீங்கள் என்ன நல்ல அமல்கள் செய்தாலும் சரி, நல்ல வணக்க வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபட்டாலும் சரி, நாளை அல்லாஹ்வை அந்த நேரத்திலே உங்கள் சஜிதா செய்ய நினைத்தால் உங்களுக்கு செய்ய முடியாது என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். அதே போல் இன்னொரு சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறாங்க, மன் சம்ம அல்லாஹு பிஹி,
யார் இந்த உலகத்தில் விளம்பரத்திற்காக ஒரு செயல்களை செய்கிறாரோ அவர் நாளைக்கு அல்லாஹ் அந்த நாளைக்கு விளம்பரப்படுத்துவான் அவர்களை மறுமையில். சொல்லிவிட்டு யுரா இல்லாஹு பிஹி, யார் முகஸ்துதிக்காக ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் செய்கிறாரோ அவரையும் நாளைக்கு அல்லாஹ் விளம்பரப்படுத்துவான் என்பதாக சொல்லி காமிக்கிற செய்தியை பார்க்குறோம். அப்போ மேலே பார்த்த ரெண்டு விஷயம் மட்டுமல்லாமல் இந்த விஷயம் ஒரு கெட்ட பண்பு தான். முகஸ்துதிக்காக வேலை செய்ய நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம்னு சொன்னால் அதுவும் மிக மிக ஒரு கெட்ட பண்பாக இருக்கிறது. அப்போ நம்ம எந்த ஒரு காரியங்கள் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நல்ல செயல்களாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ்விற்காகத்தான் செய்யணும், வேறு யாரையும் முன்னிறுத்தி செய்யக்கூடாது. அதற்கு சில சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எத்தனையோ தடவை. அதில் ஒரு மனிதர் யார், பொருளாதாரத்தில் மிகுந்தவராக இருப்பார். அந்த பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் நாளைக்கு அவர் மரணிச்சிருக்கு பிறகு விசாரிப்பான அல்லாஹ் 3 பேர், அந்த 3 பேரில் அவர் ஒரு ஆள். அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பான், இந்த பொருளாதாரத்தை பற்றி கேட்கும் பொழுது, உனக்காக உன்னுடைய விஷயத்திற்காகத்தான் நான் வந்து செலவிட்டேன் அதிகமாக. இந்த பொருளாதாரத்தை வெட்டி நிறைய செயல்பாடுகளை சொல்லுவார். இன்னும் சொல்ல போனால் எப்படி அறிஞர்களை சொல்லி விளக்கம் கொடுத்துருப்பாங்கன்னா பள்ளிவாசல் உதவி செஞ்சதை கூட சொல்லி காமிப்பார். அந்த அளவிற்கு எல்லாம் சொல்லி காமிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, நீ எனக்காக செய்யலை, உன்னுடைய பெயர் மக்களுக்கு மத்தியிலே பிரபலயம் அடைய வேண்டும், நீ புகழடைய வேண்டும், உனக்காக அந்த போஸ்டர்கள் எல்லாம் ஒட்ட வேண்டும், மக்கள் புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக செஞ்ச, அது உலகத்திலே உனக்கு நிறைவேறிடுச்சுப்பா, நீ இவனை அழைத்து கொண்டு முகம் குப்புற நகர்த்து தள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் என்பத செய்தியை நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் நினைவுக்கு வரலன்னா, பொருளாதாரத்தில் மிகச்சவர், கல்வியில் சிறந்தவர், பலசாலி, அதில் இந்த ஒரு ஆள் இப்போ நினைவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி காமிக்கிறது ஏன் பார்க்குறோம்னு சொன்னால், எதுக்காக சொல்லி காமிக்கிறாங்க? இந்த முகஸ்துதி என்பதும் கெட்ட ஒரு பண்பு, தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு தீய பண்பாக இருக்குது. அப்போ நாம் மேலே பார்த்த 2 பண்பையும், இந்த மேலே பார்த்த 2 தீய பண்பையும், இந்த தீய பண்பையும் நம்மளுடைய வாழ்க்கையில் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் ஏராளமான தீய பண்புகள் இருக்கின்றன. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் அடுத்தடுத்த ஜும்மாவில் பேசுவோம். இந்த எதையெல்லாம் இப்பொழுது கேள்விப்பட்டோமோ அந்த தீய பண்பிலும் தவிர்த்து வாழக்கூடிய மக்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.